சுந்தரி என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து அபிய வந்து ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. இந்த மாரி வந்து "ஒண்ணும் இல்லாத உன் அக்காவ அனுப்ப போற, ஒண்ணுமே இல்ல உங்க வீட்ல, நீங்கலாம் வந்து வேஸ்ட்டு" அப்படின்னு நம்மலாம் பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டு அபி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே அபி சொல்றாங்க, 10 சவர நகையும், அதே டைம்ல வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் வந்து மோதிரமும் நான் கண்டிப்பா வாங்குவேன். அது வந்து கண்டிப்பா நான் தட்டுல வப்பேன். இந்த அபி வந்து சொல்றேன், "உன்னால அதெல்லாம் பண்ணவே முடியாது. கண்டிப்பா நான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்றாங்க. இந்த வேலைய வச்சு நீ பண்ணினாலும், இந்த வேலையிலே நான் பண்றேனா இல்லையா பாருங்க" அப்படி சொல்றாங்க. உடனே ராகவ் வந்து அபியோட வந்து அந்த கான்ஃபிடென்ட்ட பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பரவால்ல அபிக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அடுத்து வந்து வேணும்னே என்ன பண்றாங்க, ராகவ் வந்து ரொம்ப வந்து அபிய திமிரா வந்து நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுக்கிட்டு அபி என்ன பண்றாங்க, வேணுமே டீஸ் பண்றாங்க ராகவ. ராகவ் வந்து மீட்டிங்க வந்து கேன்சல் பண்ண வைக்கிறாங்க. அதே மாரி என்ன பண்றாங்கன்னா, ராகவ் கிட்ட குறும்புத்தனம் அதிகமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரோட ஷர்ட்ல எழுதி வைக்கிறது, அதே டைம்ல வந்து அவரோட காஃபில வந்து வேணும்னே வந்து உப்ப கலந்து வைக்கிறது, அந்த மாரி வேலையெல்லாம் செய்றாங்க. அதனால வந்து ராகவ் வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னைக்கு எல்லா விஷயமும் வந்து யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு. அபி தான் வந்து அன்னைக்கு வந்து எழுதி வச்சா என் சட்டையில. அதே மாரி ஒவ்வொரு விஷயமும் அபி தான் பண்ணிட்டுருக்கா. இந்த அபி ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கா? இவ்வளோ மோசமா ஏன் நடந்துட்டுருக்கா? வேணும்னே வந்து நம்ம அமைதியா இருக்கோம்னு சொல்லிட்டு தம்பிக்காக இப்படி பண்ணிட்டுருக்காளா? இவள விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அபிய போய் தேடுறாரு. வீட்ல எல்லார்கிட்டயும் கேட்குறாரு. அபி வந்து அப்பவே வந்து போயிட்டா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோனே, வரட்டும் நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து அபி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ! நம்ம நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோமே. வந்து அந்த டென்ஷன் பார்ட்டிக்கு எதிரா கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து அபிக்கு வந்து ராகவ் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உடனே வீட்டுக்கு வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டாரு, அப்போல தான் நம்ம கதை நல்லா மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு லீவ் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஐயோ லீவ் போட்டால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, பாட்டி ஏன்னு கேட்பாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போகிறாங்க. போயிட்டு வந்து பார்த்துட்டே போகிறாங்க. ராகவ் இருக்காரான்னு சொல்லிட்டு பார்த்தா ராகவ் வந்து வரட்டும் அவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண ஐயோ முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே வராங்க. அதை பார்க்குற ராகவ் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாரு. அபியை பார்த்து க்யூட்னஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விரும்பவும் ஆரம்பிக்கிறாரு அபியை. அப்படியே பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கத்த வரவர் அப்படியே அமைதியாயிடுறாரு. அதுக்கப்புறம் போயிடுறாரு. என்ன இவர் எதுவுமே சொல்லாமல் போயிடுறாரு, ஒன்றுமே புரியலையே, இவர் என்னை திட்டுவார் நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாவம் அவரு, நம்ம வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம், அப்போ கூட நம்மள எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட போய் அபி வந்து முதல் முறையாக மன்னிப்பு கேட்குறாங்க. அதை கேட்ட ராகவ், நீ பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் சார் எல்லார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சொல்லி என்ன பிரயோஜனம், நீ உன் குடும்பத்தனத்தை விடவே போகிறதில்ல, நீ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க, அதுக்கு என்ன பண்ணுறது, ஏற்கனவே சித்தி உன் மேலே கோவமாக இருக்காங்க, இன்னும் கோவமாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை கிடைக்குமா, இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி ஒரு பக்கம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் அவங்க வந்து ஒத்துக்கினாலும் அவங்க வந்து மனசில் இப்படி தான் இருக்கும் எனக்கு நல்லா தெரியுது, அதுக்கேற்ற மாதிரி வந்து நீயும் பண்ணுற, இதனால் வந்து என்ன பிரச்சனையாகும், அக்காவுக்கு தான் பிரச்சனையாகும், இதுக்கப்புறம் உன் குடும்பத்தனத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு, நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக அட்வைஸ் பண்ணுவீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்டயும் சில நல்ல குணங்கள் இருக்குது, நான் இவ்வளோ நாளாக உங்களை டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு நினச்சேன் அப்படின்றாங்க. மறுபடியுமா அப்படின்றாரு. சரி சாரி, நீங்களும் வந்து அமைதியானவர் தான், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே, இப்போது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. இது முடியுது.